வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட் தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் அதற்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டைமும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நிலையில் ஷார்ட் லிஸ்ட் 2 வந்து எப்போது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, தென் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் 1ல் வந்து அதாவது ரிசல்ட்டில் வந்து யார் யார் செலக்ட் ஆகலையோ அவங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் 2 வந்து ரிசல்ட் எப்போது 350 மார்க்கு 370 400 420 450 அல்லது 450க்கு மேலே, அதே மாதிரி 490 490க்கு மேலே. ஸோ இது மாதிரியான மார்க் எடுத்தவங்களுக்கு யார் யாருக்கு வந்து ஜாப் வந்து இந்த ஷார்ட் லிஸ்ட் 2ல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் வந்து யார் யாருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் அதாவது இருக்கக்கூடிய ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அகைன் மறுபடியும் வந்து கீழே வந்து வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தென் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் 1 மட்டும் தான் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஷார்ட் லிஸ்ட் 1 மட்டும் இப்போ வந்து இதில் வந்து வருது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து செகண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் வந்து ஷார்ட் லிஸ்ட் 1 ஷார்ட் லிஸ்ட் 2 அப்படிங்கிற இடம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் 2 அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க அதாவது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து ஷார்ட் லிஸ்ட் 2 வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் 2 வந்ததையும் நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து யார் யாருக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 98%, 99%, அதே மாதிரி 97%க்கு தான் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 95, 94, 93 ஸோ இந்த பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் 2 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜில் அதாவது 90% எபோவில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் 2ல் வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் எகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து டைம் கொடுப்பாங்க. மறுபடியும் ஒரு 5 days வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எகைன் ஒரு 20 daysல பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் 3யும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 2022 மட்டும் டோட்டலாக ஷார்ட் லிஸ்ட் 7 வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டைமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷார்ட் லிஸ்ட் 7 அல்லது 8 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த பர்சன்டேஜ் அதாவது 950க்கு மேலே இருக்கீங்க அல்லது 920க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு 920, 420 எபோவ் இருக்கிறவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் 2 and 3ல் வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 450 எபோவ் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சான்சஸ் இருக்குது. ஷார்ட் லிஸ்ட் 4, ஷார்ட் லிஸ்ட் 5 இது மாதிரி வந்து போகிற போது 450 எபோவ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 400 தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் லிஸ்ட் 6, 7, 8 அப்படின்னு போகிற போது பார்த்திங்கன்னா 400 மார்க்ஸ் தான் இருக்கீங்க அல்லது 420 மார்க் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் 6, 7ன்னு போகிற போது உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டடாக வந்து இருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஷார்ட் லிஸ்ட்டை வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளேஸ் நீங்கள் வந்து எந்த ஊரில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அடுத்தது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸுக்கு வந்து யார் வந்து ஜாப்புக்கு போகல அப்படிங்கிறத பொறுத்தும் அவங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுக்கு இந்த சான்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு லக் இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த லக் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.